இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி லீக் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது பிளே ஆஃப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி, குஜராத், ஹைதராபாத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதில் இன்றைய குவாலிஃபயர் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் குஜராத் அணியும் மோதியது. அதாவது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் ஆர்சிபி அணியும் 2வது இடத்தில் இருக்கும் குஜராத் அணியும் மோதியது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக ஃபைனலுக்கு சென்றுவிடும். இந்த போட்டியில் தோல்வியடையும் அணி அடுத்த ஒரு போட்டிக்காக காத்திருக்கும். அதாவது 3வது மற்றும் 4வது இடத்தில் இருக்கும் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதும் எலிமினேட்டர் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியோடு இன்றைய போட்டியில் தோல்வியடையும் அணி மீண்டும் மோதும். ஆகவே இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் தோல்வியடையும் அணிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இன்றைய போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் கொடூரமான ருத்ரதாண்டவ ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அதாவது வழக்கமாக ஆர்சிபி அணி என்றாலே இது போன்ற முக்கியமான போட்டிகளில் சொதப்பிவிடுவார்கள். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் களமிறங்கிய ஒவ்வொரு ஆர்சிபி பேட்ஸ்மேனும் அதிரடி சூறாவளியாக சிக்சர்கள், பவுண்டரிகள் என மிரட்டிவிட்டனர். இதில் அதிகபட்சமாக ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் 9 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளோடு வெறும் 33 பந்தில் 93 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரது அதிரடி இன்னிங்ஸ் தான் இன்றைய போட்டியில் உச்சக்கட்ட மிரட்டலாக இருந்தது. இவரைத் தொடர்ந்து விராட் கோலி, கிருணால் பாண்டியா, தேவ்தத் படிக்கல், வெங்கடேஷ் ஐயர் இவர்களும் சூப்பராகவே விளையாடியிருந்தனர். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர்சிபி அணி. பின்னர் இந்த ஒரு இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே எந்த ஒரு பேட்ஸ்மேனும் ஜொலிக்கவே இல்லைங்க. இலக்கு என்பது மிகப்பெரிய தூரத்தில் இருந்ததால் அந்த ஒரு பதட்டம் என்பது ஒவ்வொரு குஜராத் பேட்ஸ்மேன்களுக்கும் இருந்தது. அதனாலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியில் படுதோல்வியை தழுவியது குஜராத் அணி. ஆக இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் உலகமகா சாதனையாக பிரம்மாண்ட வெற்றியை படைத்திருக்கிறது. இதன் காரணமாக நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது ஆர்சிபி அணி. இதற்கு பிறகு அடுத்த எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதும். அந்த போட்டியில் தோல்வியடையும் அணி நேரடியாக வீட்டுக்கு சென்றுவிடும். அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி மீண்டும் இன்று தோல்வியடைந்த குஜராத் அணியோடு 2வது எலிமினேட்டர் போட்டியில் மோதும். அந்த போட்டியில் தோல்வியடையும் அணி நேரடியாக வீட்டுக்கு சென்றுவிடும். அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்கொள்ளும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு சூழலில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றப் போவது எந்த அணியாக இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.